ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் என்ன செய்ய உங்களுக்கு காட்ட போகிறேன்னா பீடா வெத்தில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். காஞ்ச தேங்காய் பூ 200 கிராம் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பீடா மிக்ஸ் எடுத்துருக்கேன். பீடா மிக்ஸில் பள்ளி முட்டை, குட்டி குட்டியாக சீவல்கள், கிராம்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட ரோஸ் மில்க்கும் நாங்கள் சேர்க்க போகிறோம். அதுவும் ஸ்மைக்காக இருக்கும், கலராகவும் இருக்கும். நான் ரொம்ப இனிப்பு தேவையில்லைண்டாக்காக ஆல்ரெடி மீட பிக்ஸ்லேயே இனிப்புத்தன்மை இருக்குது. அதில் அந்த பள்ளி முட்டை மாதிரி சீரகம் போட்டு பள்ளி முட்டை சேர்க்கிங்க, சீரகம் பெருஞ்சீரகம். அப்போ அதுலேயே இனிப்புத்தன்மை அதிகம் இருக்குது. அளவான இனிப்படுத்து இனிப்பு சிரப், ரோஸ் சிரப் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வெத்தில எடுத்து அந்த வெத்திலையில் சுண்ணாம்பு தடவினியம். நான் சுண்ணாம்பு நெட்டையில் நான் சுண்ணாம்பு பாவிக்கிறேன், அதனால் சுண்ணாம்பு பூசையில் நான் எக்ஸ்ட்ரா அதில் கருவாப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு துண்டு பாக்கு இவ்வளோந்தான் அதில் வச்சு இதை எப்படி மடிக்கிறதுல தான் இருக்குது. கொட்டாமல் வடிவாக மடிக்கணும். 2 கரையும் மடிச்சுட்டு மேலேயும் மடித்து கீழே மடிச்சுட்டு கிராம்பை குத்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிட்ட பின்பு இப்படி ஒரு பீடா வெத்தில் போட்டால் அதோட செவி பாட்டுக்கு ரொம்ப நல்லா. நீங்களும் இது மாதிரி விட்ட செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.